தனது தந்தை படித்த அரசு பள்ளியின் ஆய்வகத்தை சீரமைக்க அமெரிக்காவிலிருந்து வந்து நிதியுதவி வழங்கிய இளைஞரின் செயல் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆனதாண்டவபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரி. இவருக்கு திருமணமாகி இமயமதி என்ற மனைவியும் அஸ்வின், அஸ்வத் என்ற 2 மகன்களுடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். பாரி மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 1989ஆம் ஆண்டு படித்தவர். தற்பொழுது அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். பாரியின் இளைய மகன் அஸ்வந்த் கடந்த ஆண்டு தனது தந்தை படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஸ்கூல் பேக், ரிமோட், ஒலிபெருக்கி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது பள்ளியின் சார்பில் இயற்பியல் ஆய்வகத்தை டைல்ஸ் ஒட்டி புதுப்பித்து தர கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் தற்போது அமெரிக்காவில் கல்லூரி இறுதியாண்டு படித்து வரும் பாரியின் மூத்த மகன் அஸ்வின் தனது தந்தை படித்த அரசு பள்ளியின் இயற்பியல் பரிசோதனை கூடத்திற்கு டைல்ஸ் ஒட்டி புதுப்பிக்கும் பணிக்காக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இதற்காக அமெரிக்காவிலிருந்து மயிலாடுதுறை வந்த இளைஞர் தனது தந்தையுடன் 1989ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள், மருத்துவர், வட்டாட்சியர் உள்ளிட்ட பலருடன் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி பகிர்ந்து கொண்டார். மேலும் 1991ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1114 மதிப்பெண்கள் பெற்று தற்போது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தலைமை மருத்துவராக உள்ள அப்துல் ஹமீது அன்சாரி கலந்து கொண்டு தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தந்தை படித்த அரசு பள்ளிக்கு 2 மகன்களும் மாறி மாறி நிதியுதவி அளித்து வரும் நிகழ்வு அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.